கப்பல்ல அடித்தளத்துல என்ன பண்ணாராம், அந்த அவர் தூங்கிட்டு இருந்தான். அவங்க சொன்னாங்க, உங்க கவலை இல்லையா, நாங்களே சாவ போறோம். ஆண்டு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். என்னடா இது எல்லாம் கீழ்படுகிறது, யாரு கூட போறோம்னு தெரியாமலே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம யாரு கூட போறோம்னு தெரியாமல எல்லாரும் போறாங்க, நானும் பேசிக்கிற மாதிரி பேசிக்காரு. ஆனா சொல்றாங்க, என்ன இதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லையா? அப்ப என்னன்னா, நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்க கூட சேர்ந்து கவலையா நாங்கெல்லாம் இப்ப எப்படி போய் சொல்லுவோம், அந்த அந்த கவலையை நீங்களும் எங்க கூட பங்கு கொள்ளுங்க. அதுக்குதான் கூப்பிட்டாங்க. அதற்கு வரணும் தெரியாது அப்படின்னாதான் தெரிஞ்சுக்கணும். அப்பா அதற்கு எப்படி அடங்கிடும்னு சொல்லிட்டு யாரோ ஆச்சரியமா பாக்குறாங்க, இவரு யாரு, என்ன இது இயற்கையை கட்டுப்படுத்தி, இயற்கையை காற்று எப்படி இவர் சொல்ற வார்த்தை அதுங்களுக்கு எப்படி புரியுது? ஏன்னா அதெல்லாம் உருவாக்குறது யார் தான், உருவாக்கினவர். எப்படி இவர் சொல்றதை புரிஞ்சு எல்லாம் என்ன பண்ணுது, தன்னுடைய செயல்பாடு அடக்குது. அது எப்படி, யாரோ இவரோ, யார் இவரோ பொண்ணு என்ன பண்றாங்க, பயப்பட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யாரு கூட பயணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு தெரியணும். நம்பிக்கை யாரு ரோட நான் போயிட்டு இருக்கேன், யாரு கூட போறேன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு நானும் போறேன், நானும் ஏறிக்கிட்டேன் வண்டியில, அந்த வண்டி பரலோகம் போட்டு இருக்காங்க எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்டா என்ன பண்ணிடுவாரு, கொண்டு போய் சேர்த்துருவார். இன்னைக்கு நமக்கு நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்களுக்கு